வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க காடறிதல் பாகம் 2 போகலாம் வாங்க. அங்கே பாருங்கள், அந்த குரங்கு தன்னுடைய குட்டியை வயிற்றில் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த குட்டியும் பாருங்கள், இத்தனை ஆட்டத்துக்கும் அந்த பிடியை விடாமல் இறுக்கி பிடிச்சிருக்கு. இதுதான் குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க போல். அந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஆண் குரங்கு அதை பார்த்துட்டு தான் இந்த ஆட்டம் போடுதுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த வன விலங்குகளின் அந்த செயல்கள், யாரும் சொல்லிக் கொடுக்காமல் தானாக செய்யும் அந்த செயல்கள், ஆஹா, பார்க்க பார்க்க அழகு. அடுத்து பாருங்கள், ஒரு யானை. யானைக்கிட்ட என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, யானையும் கடலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யானையும் கடலும், இன்னொன்று சொல்லுவாங்க ரயிலும் சொல்லுவாங்க. இந்த மூணையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்போ வேணால் பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். அலுப்பே தட்டாது. அந்த அளவுக்கு அந்த யானையினுடைய அழகு, அதனுடைய ரம்யம். கூடவே கணேசன் மாதிரி இருக்காரே, நம்ம சாமி மாதிரி. அங்கே பாருங்கள், அந்த வனங்கள், அடர்ந்த வனங்கள் பார்க்க பார்க்க மனம் கொள்ளை கொள்ளுது. மனம் மிக மிக லேசாக பறக்கத் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்கின்றனவென்றால், அந்த வனத்திலே ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து இருப்பவர்களுடைய உடல்நிலையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது கொடிய கேன்சர் நோயை வெல்லும் அளவிற்கு அந்த செல்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அங்கிருந்து வந்த பிறகும் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு அந்த புதுப்பிக்கப்பட்ட செல்கள் அப்படியே இருக்கின்றன. என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்கள். இலவசம் என்பது போல அருமையான தகவலை சும்மா சாதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏகப்பட்ட செலவு பண்ணி மருத்துவம் செய்வதை விட இதுபோல் ஒரு 4-5 நாட்கள் அங்கே போய் தங்கி வருவது எவ்வளவோ ஆரோக்கியம். மற்ற உடம்புக்கும் நல்லது. அது கேன்சருக்கு மட்டுமல்ல, பொதுவாக உடல் நலத்துக்கு மிக நல்லது. இங்கே பாருங்கள், அந்த யானைகள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றன, உணவுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், மான்களுக்கு இலைகள் எட்டவில்லை, கிளை உயரமாக இருக்கிறது என்று யார் உதவி செய்வது பாருங்கள். நமது மாருதி, ஆஞ்சநேயர், அனுமான். அவர் பாருங்கள், அந்த கிளையிலே ஏறி தன்னுடைய வெயிட்டை பயன்படுத்தி அதை கீழே தாழச் செய்து அந்த மான்களை உண்ணச் செய்து, அடடா, மனிதன் படிக்க வேண்டிய பாடம் அல்லவா இது? நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது, வாயில்லா ஜீவன் என்ன அழகாக உதவி செய்கிறது பாருங்கள். இதுதான் காடறிதலில் நாம் அறியும் முக்கிய பாடம் போலும். அடுத்து பாருங்கள், நம்ம கேஜிஎஃப்பில் நாம் போட்ட உழைப்பு, அந்த ஆர்வம் எல்லாமே சென்னை வரை போயிடுச்சு. அந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க தான் மகாலட்சுமி. அவங்க கூட வந்த 2-3 பேர் சேர்ந்து, இந்த யூனிஃபார்ம் ஏன் போட்டிருக்கீங்க, அது கேஜிஎஃப்னா என்ன, அப்படி இப்படின்னு அதை பற்றி நிறைய விவரங்களை அவங்களா வாலண்டியராக வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. பட்ட களைப்பெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அடுத்து பாருங்கள், அவங்க சனி ஞாயிறு மெட்ராஸில் ஃபீனிக்ஸ் மாலு, அந்த மாலு, இந்த மாலுன்னு சுற்றி ஜாலியாக தெரியாமல் காடாக அலைகிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாபெரும் நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிப்பை நல்லபடியாக நடத்தி கொடுத்த பிரவீன் அவர்களுக்கும், ஆனந்த் அவர்களுக்கும், ஐயா கோவை சதாசிவம் அவர்களுக்கும் இந்த இடத்துல மாபெரும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கேஜிஎஃப் சார்பாகவும் மற்ற அனைவரது சார்பாகவும். அருமையான ஒரு ஏற்பாடு, சூப்பராக இருந்தது. எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் பரம திருப்தி. அடுத்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். இந்த படத்தில் இருக்கிறது கதிர்வேலு, மருதாச்சலம் மற்றும் பெருமாள் சாமி. இவங்க 3 பேரும் தற்செயலாக திடீர்னு இந்த டூரில் கலந்துக்கிட்டாங்க. அது எப்படிங்கிற விவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாபு வீட்டுமான் பக்கத்தில் கடைக்கண்ணில் என்ன காட்டுமானா? சரி, 3 பேர் கதைக்கு வரலாம் வாங்க. அவங்க திடீர்னு கடைசி நேரத்தில் இந்த பிரயாணத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அம்மா 3 டிக்கெட் புக் பண்ணி அவங்களால வர முடியாமல் போனதுனால கடைசி நிமிஷத்தில் டக்குன்னு இவங்க 3 பேரையும் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்.
அவங்கள பற்றி இந்த 3 பேரும் பேசி தள்ளிட்டாங்க. நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லி மாளாது போல இருக்குது. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? சொல்கிறேன் கேளுங்க. அவங்க பேர் திவ்யா மேடம். இதுகாரும் உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். இதுபோல் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.